ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கான அப்புறமா பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தவரே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி கிட்ட போயிட்டு வாழ்கிறதுக்கு சம்மதிச்சிடாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா அங்கே வக்கீல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கிட்ட சொல்கிறாரு. நீ அங்கே போயிட்டு 6 மாதம் அங்கே ஜட்ஜி சொன்ன மாதிரி நீ போய் வாழ்ந்து தான் ஆகணும். அங்கே நீ அவங்க சொன்ன மாதிரி நீ 6 மாதம் போய் வாழு, நான் சொல்கிறத நீ கேட்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இருந்த சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபமாகவும் வருது. அவனாத்துக்கு அங்கே போயிட்டு வாழணும், அங்கே கோர்ட்டு சொன்னதெல்லாம் நாங்கள் ரூல்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டோம், அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு இங்கே சேது வாழவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சாபுத்திரியும். இங்கே இதை கேட்ட சேதுவுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே இருக்கிறாரு. அப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கம் கொஞ்சம் கூட உனக்கு மூளை இல்லையா, நான் இங்கே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இங்கே கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியை திட்டிட்டு சைலண்ட்டாக எழுந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே பேசாமல் இங்கே தமிழ் செல்விக்கிட்டே போயிடுறாங்க. இங்கே தமிழ் செல்வியை நம்ம பண்ணுற பாடல அவள் துணியை காணும் துண்டை காணணும் வீட்டுக்கு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாலுமே அங்கே இவங்க சொல்கிறது எதுவுமே பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி அங்கே இவங்க சொல்கிறத நான் எதுவுமே கேட்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை, உங்கள் கூட சேர்ந்து 6 மாதம் தான் வாழ சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யின்னு சொல்லிட்டு அங்கே யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தமிழ்ச்செல்வியை நல்லாவே வாழ விடக்கூடாது, நம்ம எப்படியாவது இங்கே தமிழ்ச்செல்வியை சேதுக்கிட்டேருந்து நம்ம பிரித்து அவங்க வீட்டுக்கே அமுச்சு விட்டுறணும். இப்போ சேது அங்கே போயிருக்கிறதுனால தமிழ்ச்செல்வி பார்த்து எதனா அவங்களுக்குள்ளே பேசி சமாதானம் ஆயிட்டாங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும். இப்போ நாம் சேதுக்கிட்ட இது மாதிரி நம்ம ஏற்றி விட்டுருக்கிறது தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சுன்னா இங்கே நம்ம போஸு பண்ண விஷயத்தெல்லாம் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி விட்ருவா அந்த தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா அப்பத்தாவும் மோகனாவும் மலரும் பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டு இருந்தாலுமே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வருத்தமாகவும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே இந்த வீட்டில் யாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருந்துடவே கூடாது, இதை கெடுக்கிறதுக்குனே வீட்டுக்கு 2 பேர் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே சேது தமிழ்ச்செல்விக்கிட்ட போனது அங்கே அவங்க அப்பத்தாக்கும் மோகனாக்கும் பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்ந்து வாழ்ந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.